வணக்கம், நான் நயினார் நாகேந்திரன் பேசுகிறேன். வரும் 22ஆம் தேதி மதுரையில் முருக பக்தர்கள் மாநாடு நடைபெற இருக்கிறது. அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பிக்குமாறு அன்போடு வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம். தட்டை, சீடை, முறுக்கு, ரிப்பன் பகோடா, அதிரசம் என்ன வேணாலும் செய்யுங்க. ஒரே ஒரு 5 லிட்டர் இதய மந்த்ரா கடல் எண்ணெய் பேக் ஒரு மாசம் முழுசுக்கும் அத்தனை சமையல முடிச்சு விடலாம். இதய மந்த்ரா. முருக பக்தர்கள் மாநாடு நடத்துவதால் முருக கடவுளும் பாஜகவை சேர்ந்தவர் என நினைப்பதா? அவர் என்ன மிஸ்டு கால் கொடுத்தா சேர்ந்தார் என்று மாநில பாஜக பொதுச் செயலாளர் ராம ஸ்ரீனிவாசன் கேட்டார். சேகர்பாபு வருவார்னு எனக்கு தோணலை, வருவார்னு எதிர்பார்க்கல. ஆனால் சேகர்பாபு இதை தொந்தரவு பண்ணக்கூடாதுன்னு எதிர்பார்க்கணும். திமுகவை பொறுத்த வரைக்கும் எங்கள் எதிர்பார்ப்பு என்னென்னா, இந்துக்களுக்கு அவங்க உதவி செய்ய வேண்டாம், கொஞ்சம் ஓத்திரம் பண்ணாமல் இருங்க அப்படிங்கிறதான் திமுக எதிர்பார்க்குறோம். நாங்கள் பல முறை சொல்லியிருக்கோங்க, இந்த மதுரையில் நடக்கிற முருகபக்தர் மாநாடு அரசியல் மாநாடு இல்லை, சொல்லியாச்சு. அரண்டவன் கண்ணுக்கு இருண்டதெல்லாம் பேய் மாதிரி அமித்ஷா வந்துட்டு போனதுக்கப்புறம் அவங்களுக்கு எல்லாமே பேயாத்து தெரியுது. முருகன் மாநாடு நடத்தினா முருகன் பிஜேபிக்காரர் தான் நினைக்கிறாங்க. முருகன் என்ன மிஸ்டு கால் கொடுத்து பிஜேபி மெம்பர் ஆகிட்டாரா? அப்படிலாம் ஒன்றும் இல்லையா? முருகனை கொண்டாடினா நீங்கள் முருகபக்தர் மாநாடு நடத்துனீங்களே, முத்தமிழ் முருகன் மாநாடு நடத்துனீங்க, நாங்கள் அதை வரவேற்றோம். அது திமுக மாநாடுன்னு சொல்லி கொச்சப்படுத்தினோம்மா நாங்கள். இல்லை, கவர்மெண்ட் நடத்துச்சு. அதே மாதிரி இப்போ இந்து முன்னணி நடத்துது. இது அரசியல் கட்சி நடத்தலை, பிஜேபி நடத்துகிற மாநாடு அல்ல. இது ஊடகங்கள் வாயிலாக நான் திரும்ப சொல்கிறேன், இது அரசியல் மாநாடு அல்ல, பிஜேபி. ஆனால் பிஜேபி இதுக்கு உதவி செய்கிறது.